அனைவருக்கும் வணக்கம். வடமாநில தொழிலாளர்கள் தமிழக காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவரை தான் விரிவாக பேச போகிறோம். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வட இந்தியர்களுடைய வருகை, இன்னும் சொல்லப்போனால் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து வரக்கூடிய செய்திகளை தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் வரோம். ஏற்கனவே பல இடங்களிலும் வட இந்தியர்களால் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவிய செய்திகளை கூட நம்ம பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மேலும் ஒரு தாக்குதல் சம்பவத்தை நடத்தியிருக்கிறார்கள் வட இந்திய தொழிலாளர்கள். என்ன சம்பவம் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி பகுதியில் எல்ஆண்டி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், வட இந்திய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அப்போ அதில் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த தொழிலாளர் அமரேஷ் பிரசாத் என்பவர் மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டதாக தகவல்கள் இருக்கிறது. அவர் மரணம் அடைந்து விட்டார். அப்போ அவருடைய உயிரிழப்புக்கு இழப்பீடு வேண்டி வட இந்திய தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அவருடைய உடற்கூராய்வு எல்லாம் முடிவடைகிறது. அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த பகுதிக்கு சென்று விசாரணை நடத்துவதற்காக அங்கே போகிறாங்க. அப்போ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் வட இந்திய தொழிலாளர்கள் காவல்துறை மீது சரமாரியாக கல்வீசி தாக்குதல் நடத்திய காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறையினர் அங்கே போய் வட இந்திய தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்த செல்லலை. மரணம் நடந்திருக்கிறதே, எப்படி இந்த மரணம் நடந்தது என்று சொல்லி விசாரணை நடத்துவதற்கு காவல்துறை செல்வது வழக்கம். இந்த பகுதியில் மட்டுமல்ல, இதுபோன்று எந்த சம்பவம் நடந்தாலும் காவல்துறையினர் சம்பவம் நடந்த இடத்திற்கு போய் அது குறித்த செய்திகளை எல்லாம் சேகரிப்பது, புலனாய்வு செய்வது வழக்கம். அதுதான் அவர்களுடைய வேலை. அவர்களுடைய வேலையை செய்வதற்காக அங்கே செல்கிறார்கள். அப்போ காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியதுதான் அங்கே இருக்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்களுடைய கடமை. அதைத்தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு? காவல்துறை மீது கற்களை சரமாரியாக வீசியிருக்கிறார்கள். செருப்பெல்லாம் எடுத்து காவல்துறை மீது வீசியதாகவும் தகவல்கள் வருகிறது. எப்படி பார்ப்பது இந்த சம்பவத்தை? தமிழ்நாட்டில் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லை. யாரிடம்? வட இந்தியர்களிடம், வட இந்திய தொழிலாளர்களிடம். இப்படி ஒரு நிலை வரும் என்பது நாம் ஏற்கனவே முன்கூட்டியே நாம் கணித்தது தான். பல இடங்களிலும் நாம் பேசிதான் வருகிறோம். தமிழ்நாட்டில் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்க தமிழர்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி வருகிறது. வட இந்தியர்கள் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அதிக அளவிலே லட்சக்கணக்கில் இங்கே ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வேலை செய்வது, தொழில் செய்வது, இதெல்லாவற்றையும் தாண்டி அவர்களுக்கு வாக்குரிமை வரைக்கும் இங்கே வழங்கப்படுகிறது. தமிழர்களுடைய தாய் நிலமான தமிழ்நாடு மெல்ல மெல்ல வட இந்தியர்களுடைய நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் வெளிப்படையவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக நம்முடைய உரிமைகள் அத்தனையையும் நாம் இழக்க நேரிடும் என்று நாம் பேசியது இப்போது மெல்ல மெல்ல நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் காவல்துறை கூட்டத்தை கலைப்பதற்காக கண்ணீர் புகை குண்டுகள் வீசி தடியடியெல்லாம் நடத்தி அந்த கூட்டத்தை கலைத்திருக்கிறார்கள். அதில் 50 வட இந்திய தொழிலாளர்களை காவல்துறை கைது செய்திருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. எதற்காக காவல்துறை மீது தாக்குதல் நடத்த வேண்டும்? காவல்துறை மீது இதுபோன்று போராட்டங்கள் நடக்கிற போது தமிழர்கள் எத்தனை முறை காவல்துறையை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள்? காவல்துறை தான் தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் போராட்டம் நடத்துகிற போது தாக்குதல் நடத்துவது வழக்கம். தரவென இழுத்து சென்று காவல்துறை தான் தாக்குதலை நடத்தும். ஆனால் இங்கே பாருங்கள், வட இந்திய தொழிலாளர்கள், அதிலும் வட இந்தியாவில் அல்ல தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இங்கே வேலை பார்க்க வந்த இடத்துல இங்குள்ள காவலர்கள் மீதே தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களினுடைய நிலை, தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்பு. ஏற்கனவே பல சம்பவங்கள் இதுபோன்று நடந்திருக்கிறது. வட இந்தியர்களால் தமிழர்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய சம்பவம், பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஒருபடி மேலே போய் 200 காவலர்கள் நிற்கிறாங்க. அவர்கள் மீதெல்லாம் கற்களை வீசக்கூடிய அளவுக்கு திமிரும் தெனாவட்டும் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? எப்படி இங்கே தைரியம் வருது? எப்படி இந்த துணிச்சல் வருகிறது? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தியை, ஒரு போலி செய்தியை பரப்பினார்கள். அப்போது பீகாரிலிருந்து இங்கே அதிகாரிகள் எல்லாம் வந்தார்கள். அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பது குறித்தெல்லாம் ஆய்வெல்லாம் செய்தார்கள் அவர்கள். அது ஒரு பொய் செய்தி, அது ஒரு போலியான செய்தி. அந்த செய்திக்கு அவ்வளவு விமர்சனங்கள் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் வைக்கப்பட்டது. இப்போது
இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அன்றைக்கு கொந்தளித்தவர்கள் யாராவது இதற்கு ஒரு கண்டனத்தையாவது பதிவு செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். இப்போ காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடப்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான். நீதிமன்ற வளாகங்களில் படுகொலை நடக்கிறது. படுகொலை நடக்காத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆங்காங்கே படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அது அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. ஒரு பாதுகாப்பாக அமைதியாக வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல உருவாகி வருகிறது. இப்போ இந்த வட இந்தியர்களுடைய பிரச்சனை வேறு. இப்போ அவர்களுக்கு வாக்குரிமை எல்லாம் கொடுத்தா நீங்கள் பாருங்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் என்று நினைக்கிறேன். இவர்கள் மரணித்தவர் ஒப்பந்த தொழிலாளர் தான். அப்போ ஒப்பந்த தொழிலாளராக இருக்கிற போதே இந்த அளவிற்கு தாக்குதலை காவல்துறை மீதே நடத்துகிறார்கள் என்றால், நாளை இவர்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுக்கப்பட்டு நிரந்தரமாக அவர்கள் இங்கே தங்கினால் என்ன ஆகும்? 1000 பேர் வந்திருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் தொழிலாளர்களுக்கு இப்படி ஒரு ஒற்றுமை இருக்கிறதா? முதல்ல ஒரு 500 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அது ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா 50 பேர் கூட வர்றதில்லை போராட்டத்துக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலை நோக்கி தமிழ் சமூகம் போய்கொண்டிருக்கிறது. கழுத்துக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. விழித்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? திராவிட மாடல் அரசு, எல்லோருக்குமான அரசு என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது காவல்துறை. உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எங்களை போன்ற சாமானிய மக்களுக்கு இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு? உங்களுடைய ஆட்சியில் என்ன பாதுகாப்பு? இந்த வடவர்களுடைய வருகை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. கட்டுப்படுத்துங்கள் என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து நம்ம வச்சுட்டே வர்றோம். அவர்கள் குறித்த எந்த தகவலுமே இங்கே இருக்காதுங்க. எத்தனை வட இந்தியர்கள் இங்கே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில்? அவர்கள் யாரின் கீழ் பணி செய்கிறார்கள்? இது குறித்த தகவல்கள் எல்லாம் இருக்கிறதா? ஒரு தகவலும் இருக்காதுங்க. ஏதோ சத்திரத்துக்குள்ளாடி வந்துட்டு போகிறது மாதிரி வந்து போயிட்டே இருக்கிறாங்க. யார் எங்கே இருக்கிறாங்க ஒன்றுமே தெரியலை. வட இந்தியர்களுடைய வருகை பல குற்றச்சம்பவங்களுக்கு இங்கே ஒரு ஆணிவேராக இருக்கிறது என்கிற விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வைக்கப்பட்ட வண்ணமே வருகிறது. அப்போ வடவர்களுடைய இந்த ஆதிக்கம், இந்த வருகை, கட்டுப்பாடற்ற இந்த வருகை என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. அதுக்கு தான் இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வாருங்கள் என்று நாமும் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். அது வேண்டும். அது ஒன்று தான் இதற்கான தீர்வு. இல்லாமல் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு குற்றச்சம்பவம் நடக்கிறது, வட இந்தியர் ஒருவர் குற்றத்தில் ஈடுபட்டு விட்டார். எப்படி நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீங்க? அவர்கள் பற்றிய முழுமையான தகவல்களும் இல்லாமல் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? எத்தனை பேர் வேணாலும் எல்லை தாண்டி வரலாம், இது இந்தியா ஒரே நாடு, யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றால் அவர்களுடைய அடையாளங்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் அவர்களை நாளை ஒரு குற்றச்சம்பவம் நடக்கிற போது கண்டுபிடிப்பீர்கள்? இப்போ நான் ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டேன் என்றால் என்னுடைய முழு தகவலும் இந்த அரசிடம் இருக்கிறது, கண்டுபிடித்து விடலாம் எளிமையாக. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை வட இந்திய தொழிலாளர்களுடைய இல்லை மற்ற வட இந்தியர்களுடைய தகவல்கள் எல்லாம் குறைந்தபட்சம் அந்த தகவல்களாவது அரசிடம் இருக்கிறதா? இதெல்லாம் கட்டுப்படுத்தணுங்க. முழுமையாக இந்த வட இந்தியர் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். யார் வேணாலும் வரலாம், இந்தியா ஒரே நாடு தானே, எங்கே வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் செல்லலாம் இல்லையா, நாமும் அங்கே செல்கிறோம் இல்லையா என்று சிலர் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொழிலுக்காக வேலைக்காக வருவது ஒரு புறம், வந்தவர்களுக்கு இங்கே எல்லா விதமான சலுகைகளையும் கொடுத்து, இங்கே நிலமும் கொடுத்து, இங்கே அவர்களுக்கு வாக்குரிமையும் கொடுப்பது என்பது தமிழர்களுடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய வேலை. முதலில் அவர்களுக்கான அந்த வாக்குரிமை என்பது அது தமிழ்நாட்டில் கொடுக்கப்படக்கூடாது. அவர்கள் இங்கே வேலை செய்வது சரி, வேலைக்கு வர்றாங்க, அதிலும் கட்டுப்பாடற்றெல்லாம் இங்கே யாரையும் அனுமதிக்க முடியாது. தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பை முதலில் உறுதிப்படுத்துங்கள் தமிழ்நாட்டில், அதுக்கப்புறமா வட இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். லட்சக்கணக்கான தமிழர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல லட்சக்கணக்கில் வட இந்தியர்களுக்கு இங்கே வேலை இருக்கிறது, அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் செய்யப்படுகிறது. இதை தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்த வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த நிலத்தை, வளத்தை, பொருளாதாரத்தை, அரசியலை, அத்தனை விதமான அதிகாரங்களையும் அடிப்படை உரிமைகளையும் தமிழர்கள் வட இந்தியர்களிடம் இழக்க நேரிடும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து இது குறித்து பேசி வருகிறார். இன்னைக்கு இது குறித்து நான் பேசுகிறது உனக்கு புரியாது, ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், வட இந்தியர்கள் நம்மை அடிக்கக்கூடிய காலம் வரும், அன்னைக்கு நீ என்னை தேடுவாய் என்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் தான் இப்போது நினைவுக்கு வருகிறது.